வெல்கம் டு அமுத கிண்ணம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கோஸ் கேரட் பீன்ஸ் பொரியல். இப்போ கோஸ் எல்லோரும் நார்மலாக அருவாமனையிலையோ இல்லை கத்திலையோ கஷ்டப்பட்டு கட் பண்ணுவோம். இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக 1 kg கோஸாக இருந்தாலும் ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஒரு ஷார்ப்பான ஜூஸ் டம்ளரோ இல்லை இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு கப்போ எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு கோஸை ஒரு 2ஆ 4ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு சாப் பண்ணிங்கன்னா அது துண்டு துண்டாக கட் ஆகிடும். உங்களுக்கு கையும் வலிக்காது, ஈஸியாகவும் கட் பண்ணிடலாம். ஒரு டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஃபாஸ்ட்டாக இப்போ குயிக்காக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வானல் வச்சுக்கலாம். வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா சும்மா ஃப்ளேவருக்காக தான். போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. கொஞ்சம் உளுத்தப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் போட்டால் நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக. அது நல்லா வதங்கட்டும். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட இப்போ காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஏன்னா நார்மலாக கோஸ் பொரியல்னால் நம்ம பச்சை மிளகா தான் சேர்த்துப்போம். அது போட்டால் நல்லா காரம் கொடுக்கும். நல்லா பச்சை மிளகாவையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கனதும் கேரட் பீன்ஸு அப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸை நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் பீன்ஸ் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கோஸ் சேர்த்துக்கலாம். கோஸ் நல்லா அலசிட்டு தண்ணி வடிகட்டி போடுங்க, இல்லைன்னா அதில் தண்ணி அதிகமாக இருக்கும். கோஸ் போட்டக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கோஸ் இப்போ நல்லா வதங்குச்சுன்னா ஆனியன் மாதிரியே ஆகிடும். அதனால் நல்லா வதங்கிடுச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும் பொரியல். இப்போ கோஸுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அடுத்து தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு, மஞ்சத்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கினா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. உப்பு காரம்லாம் தண்ணியில் இறங்கட்டும் நல்லா. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறமா தட்டு போட்டு மூடுங்க. அப்போ தான் அதோட ஸ்டீம்லாம் உள்ளே இருந்து காய்கறி நல்லா வேகும். இப்போ நம்மளுக்கு கேரட் பீன்ஸ் கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும்.
சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.